மக்களே, SBI கிளர்க் மெயின்ஸ் அப்பியர் ஆகுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தயவு செஞ்சு புதுசா அப்பியர் ஆகிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த 3 விஷயம் மட்டும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தப்பா பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபுல் மார்க் எடுக்கிறது தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேர் எடுத்த உடனே வந்து சரி நம்ம ஃபுல் மார்க் போடுவோம், கண்டினியூஸா ஃபுல் மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உட்காருவோம். நிறைய டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். வெக்ஸ் ஆகிடும். அந்த இருந்த கொஸ்டின்ஸையும் திருப்பி அனலைஸ் பண்ண மாட்டோம். ஒரு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பாதி நாள் முடிஞ்சிருக்கும். ஐயோ என்னடா பாதி நாளுக்கு மேலே இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் ஆகி உட்காந்துருவீங்க. ஸோ ஒரு இனிஷியல் ஒரு 15 to 20 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு மெயின்ஸ் டாபிக்ஸாக எடுங்க. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் மெயின்ஸ் டாபிக்ஸாக எடுத்து செக்ஷுவல் டெஸ்ட்டை நிறைய போட்டு பாருங்கள். 20 கொஸ்டின் இல்லை 15 கொஸ்டின் வச்சு செக்ஷுவல் டெஸ்ட்டாக நிறைய சால்வ் பண்ணுங்கள். செக்ஷுவல் டெஸ்ட்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு கூட நீங்கள் ஃபுல் மார்க் வந்து எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபுல் மார்க் எடுக்கிறப்ப தயவு செஞ்சு கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணுற கொஷின்ஸை விட மார்க்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுட்டு போங்க. நீங்கள் வந்து முக்கியமான ஒன்று, ஒரு கொஷினை நீங்கள் அட்டென்ட் பண்ணி முடித்தோடனே என்னடா முக்கால்வாசி ஒன்றுமே தரலையே அப்படின்ட்டு போயிடாதீங்க. அந்த டஃப்பான கொஷினை அனலைஸ் பண்ணுங்க. அப்படி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு திருப்தியாவது கிடைக்கும். இல்லைனா அந்த டைப் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியாம போயிடும். அடுத்து அதை நம்ம அப்படியே விட்டுருவோம், டைமும் வேஸ்ட் தான். ஸோ அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க. இனிஷியல் டேஸில் ஒரு 10 to 15 days நிறைய செக்ஷுவல் டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நல்ல ஸ்கோரை பூஸ்டப் பண்ணிக்கோங்க, உங்களோட வீக்கர் ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அடுத்து ஃபுல் மார்க் போடுறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கேம் சேஞ்சர் கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது ஏன் இது கேம் சேஞ்சர் சொல்றோம்னா, முக்கியமா மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் செக்ஷனே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் தான். ஏன்னா இப்போ நம்ம 6 மாசம் ஒரு ஆவரேஜா படிக்கணும் அப்படின்னு வச்சா கூட போன வருஷத்துல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கேட்க மாட்டாங்க. 4 மாசத்துல முடிச்சிருவாங்க. 4 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமமே கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கூட கேட்காம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்றதே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆவரேஜா ஒரு 6 மாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் பெஸ்ட்டா உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சோர்ஸையே 3 தடவை எக்ஸாம்குள்ள ரிவைஸ் பண்ணிடுங்க. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டெஸ்ட் வந்து எந்த சைட்ஸ்ல வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் வந்து ஒரே சோர்ஸா இருக்கிற மாதிரி கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்மளுக்கு ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிறது வந்து 60 to 70 சம்டைம்ஸ் போட்டிருக்கிறவங்க மிஸ்டேக் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிலேஷன்லேயே பாதி அரைகுறையா படிச்சு இது பண்றது அந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. SBI வந்து நிறைய பேரை தான் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் எடுப்பாங்க. இதுதான் காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறது. ஃபில்ட்ரேஷன் ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இறங்கி படிங்க. ஆனால் அதே மாதிரி SBI PO உங்களுக்கு பேரலாக ப்ரிலிம்ஸ் இருக்குன்னா அதையும் விட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு இதில் வருன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலே அதில் ஆசிலேஷனே இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிடுங்க. ஸோ இந்த 3 விஷயம் தயவு செஞ்சு இந்த 3 விஷயத்த மறந்துறாங்க. அக்கா சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மெயின்ஸ்க்கான கூப்பன் கோட் கொடுத்துருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் வைக்கிறேன், காமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு கூப்பன் கோட் வரும். மெயின்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக கூப்பன் கோட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட 30 days பேங்கிங்கான ஒர்க் ஷாப் மதுரையில் March 10th அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸில் போட்டிருக்கோம். அதில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், SBI PO ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கான 3 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ண போறேன். மார்னிங் 10 o'clock நாளைக்கு மார்னிங் இருக்கும் 10 o'clock. அதுக்கான லிங்கையும் நான் காமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். கண்டிப்பா வந்துருங்க, செஷன் வர்த்தா இருக்கும். ஸோ உங்களுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கேட்ட மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு வரேன். ஸோ கண்டிப்பா வந்துருங்க மக்களே.